கஞ்சா போதையில் இருந்த 6 பேரை கஞ்சா போதையில் வந்த கும்பல் கஞ்சா கடத்திய நபர் தப்பியோடிய நிலை. 2500 கிலோ கஞ்சா மூட்டையாக கஞ்சாவை பறிமுதல். 300 கிலோ கஞ்சாவை கடத்த முயன்ற திமுக பிரமுகர் உட்பட 6 பேர் கைது. போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பல தரப்பிலிருந்தும் புகார்கள் எழுந்தது. நம்ம வீட்டு பெண்களுக்கெல்லாம் இப்போது பாதுகாப்பு இருக்காங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப பாதுகாப்பாக வருவாங்களா? வேலைக்கு போகிற பெண்கள்லாம் நிம்மதியாக நைட்டில் ரோட் நடந்து வர முடியுமா? இப்போ எதுக்கு யாராவது சொல்லணும்னு சொல்லி கேட்குறீங்களா? இருக்குங்க. வெல்கம் டு டைம்ஸ் டாக். திஸ் இஸ் சிபி நவீன், எடிட்டர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். கஞ்சா அப்படின்ற ஒரு போதைப் பொருள்னால கடந்த 3 நாளாக 3 சம்பவங்கள். 1, காவல்துறை அதிகாரி தாக்கப்படுறாரு. 2, அரசு பேருந்து ஓட்டுநர் தாக்கப்படுறாரு. 3, ஒரு இளைஞர் ரோட்டில் போகும்போது தாக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் சித்திரை திருவிழாவில் கத்தி வச்சுக்கிட்டு ஒரு 2 கும்பல் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு வெட்டு கூத்து நடந்து ஒரு உயிரே போயிருக்கு. பல நாட்களாக பல கட்சிகள்லாம் இதை பற்றி பேசின்னு இருக்காங்க. ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாருமே பேசுகிறாங்க. நம்ம இந்த தேர்தலில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டோங்க. மறதி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க நம்ம எல்லாருக்குமே. இன்றைக்கி இந்த 3 நாளில் 3 பிரச்சனையா, நாளைக்கு என்ன பிரச்சனையோ அதான் நம்ம மைண்டுக்கு வரும், மறந்துடுவோம். ஏன் நம்ம சொந்தமே இறந்துட்டாலுமே எவ்வளோ நாளைங்க ஆள் வரும்? 10 நாள், 15 நாள், 20 நாள். அம்மா அப்பா இறந்துட்டாலுமே அதானே. ஆனால் எல்லா விஷயத்துலையும் அப்படி இருக்க முடியாதுங்க. இந்த கஞ்சா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் அப்படின்றது கிடையாது. நம்மளோட தலைமுறை, நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகள், அடுத்த ஜென்ரேஷனோட பாதிப்புங்க இது. தமிழக அரசு கட்சிகளுக்கு போட்டிகளாக மாற்றி நீங்கள் பேட்டி கொடுக்காம, ட்விட்டரில் ட்வீட் போடாமல் பிஜேபி அதை பண்ணிட்டாங்க, டிஎம்கே இதை பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கே அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிரச்சனையெல்லாம் பேசுங்க, அரசியல் பேசுங்க. அதை தாண்டி இன்றைக்கி பொதுமக்களுக்கு அடிப்படையாக ரோட்டில் நடந்து போகிற சுதந்திரம் கூட இல்லாமல் இருக்குங்க. அவங்களால ஃப்ரீடமாக நடந்து போக முடியல, பயமாக இருக்குது. ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கல்லை விட்டு எறிகிறான், அடிக்கிறான். அவ்வளோ மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க, தடுக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு 14 பேர் 15 பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தனை போட்டு அவ்வளோ அடிக்கிறாங்க. 20 தையல் அவனுக்கு. அங்கே ஒரு மக்கள் வரல அப்படின்னா அவனை கொன்றுப்பாங்க. ஆப்வியஸ்லி அவன் செத்துருப்பான். ஒரு அரசு பேருந்துனருங்க, ஒரு பஸ்ஸு, பப்ளிக் பிளேஸ், இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். பப்ளிக் பிளேஸில் அவ்வளோ பேர் முன்னாடி நடக்குது. போன வருடம் இஃப் ஐம் நாட் ராங், டிஜிபியாக சைலேந்திரபாபு இருந்தார். அவர்கள் பார்த்திங்கன்னா கஞ்சா 2.0 சொல்லிட்டு ஒரு புது ப்ராஜெக்டை சிஎம் சொல்லி ஆரம்பித்து நிறைய இடத்துல, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், சென்னை, பல இடங்களில் பார்த்திங்கன்னா பலாயிரக்கணக்கான கிலோவில் கஞ்சா பறிமுதல் பண்ணாங்க. பறிமுதல் பண்ணி ஒரே பயங்கர செய்தியாக எல்லாத்தையுமே இங்கே பறிமுதல் பண்ணாங்க, அங்கே பறிமுதல் பண்ணாங்க, 2.0 வேட்டைன்னு சொல்லிட்டு சைலேந்திரபாபு நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதெல்லாம் உண்மை அப்படின்னா திரும்ப எப்படிங்க ஜாஃபர் சாதிக் பலாயிரம் கிலோ கஞ்சாவோட பிடிப்பட்டாரு? ஒன்று, அந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா படத்தில் வர மாதிரி ஒரு டம்மி ஆப்ரேஷனாக இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா அப்போ நடந்தது உண்மையாக இருக்கணும். இந்த டிஜிபி வேடிக்கை பார்க்குறதா இருக்கணும். கஞ்சா 2.0 விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது டே பை டே பெட்டர் ஆகிட்டு தான் போகணுங்க. டே பை டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெருமுனையில் கஞ்சா கிடைக்கிறதுனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் பார்க்க எப்படிங்க ஒரு நம்பிக்கை வரும்? பொதுமக்களுக்காக கண்டிப்பாக இந்த அரசு தான் யோசிச்சு ஆகணும். பிகாஸ் நீங்கள் தான் ஆள்றீங்க. டிஎம்கே அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். தமிழக முதல்வர் வாயிலே திறக்க மாட்டீங்களாங்க, வருத்தமாக இருக்குது. இது எந்த கட்சியை சார்ந்த ஒரு பதிவு கிடையாது. நீங்கள் அந்த 6 பேரை கஞ்சா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பிடிச்சு அவன் பாத்ரூமில் வலிக்க விழுந்தான்னு சொல்லி கட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ போடுறது மட்டும் பத்தாதுங்க. அதெல்லாம் டெம்பரவரி. பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன? பிஜேபி பார்த்தீங்கன்னா டிஎம்கே குறை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஸ்டாலினை இந்த மாதிரி கஞ்சா ஈஸியாக கிடைக்குது எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அரசியலேருந்து வெளில இப்போ நியூட்ரலாக கேட்குறாங்க, ஒரு காமன் மேனாக கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறது பொய்ன்னு நிரூபிக்கிற மாதிரி ஒன்றுமே நடக்கலையே. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி. கஞ்சா போதையில் தாக்கப்பட்டார். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமும் ரொம்ப மனவேதனைக்குரிய விஷயமும் என்னன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி கூட தாக்கப்படுறாருங்க. அவர்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா பொதுமக்களாகியவங்க எப்படிங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க? எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? எப்படி அவங்களை ஸ்டாப் பண்ண முடியும்? தயவு செஞ்சு இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அரசியல்லாம் தாண்டி வச்சுட்டு உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு பகிரங்கமாக ஒரு பேட்டி கொடுக்கணுங்க. நீங்கள் உங்கள் அரசாங்கத்தை சார்ந்து உங்களோட டிஜிபியாவது ஒரு பேட்டி கொடுக்கணும். உங்கள் போலீஸ் ஃபோர்ஸும் ஒரு முக்கியமான ஆட்கள், நாங்கள் இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்திருக்கோம் சொல்லி ஒரு பேட்டியை கொடுங்க. நீங்கள் யூ ஹேவ் டு ஓப்பன் அப். நீங்கள் பேசியே ஆகணும். இதுக்கு மாதிரி நீங்கள் மௌனம் சாதிக்க முடியாதுங்க. தயவுசெய்து இதில் மௌனம் சாதிக்காதீங்க. உங்களுக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியாமல் கிடையாது, தெரியாமல் தான் இருக்கீங்கன்றது தான் உண்மை. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.